ராமநாதபுரத்துக்கு சிஎம் வந்தப்ப மணிப்பூருக்கு செல்வதற்கு மறுத்த பிஜேபி இது வந்து கரூருக்கு போனாங்க, ஒரு ஒட்டுண்ணிகள் மாதிரி செயல்படுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதே நேரத்தில் கச்சத்தீவை வச்சு தொடர்ச்சியாக வந்து மத்திய அரசு தான் அரசியல் பண்ணுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் சார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரூரில் நாங்கள் யாருமே அரசியல் பண்ண விரும்புகிறோம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. கள்ளக்குறிச்சிக்கு போக தெரியுதா இவருக்கு? கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? கள்ளக்குறிச்சிக்கு போகல. கரூரில் வந்து ஒரு நாடகம், எல்லாரும் நாடகம் நடத்தினாங்க. மக்களினுடைய இறப்பில் நாடகம் நடத்துறது திமுக மட்டும்தான். இன்றைக்கி கூட சட்டசபையில் ஒரு நாடகத்தை நடத்திருக்காரு. திமுக மக்களை ஏமாற்றுவதிலும் நாடகம் நடத்துவதில் தான் குறியாக இருக்கிறார்கள். கச்சத்தீவை பொறுத்தளவுக்கு தமிழர்களுக்கு, ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் கச்சத்தீவில் என்ன நடந்தது. கச்சத்தீவை யார், இந்திரா காந்தி அவர்கள் எந்தவித டிஸ்கஷனும் இல்லாமல், எந்தவித பாராளுமன்றத்தில் எந்தவித டிஸ்கஷனும் இல்லாமல் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து. அப்போ யார் முதலமைச்சர்? ஸ்டாலினுடைய அப்பா, ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவங்க ஏதாவது கேட்டாங்களா? ஒன்றுமே கேட்கல. திருப்பி கொடுத்துட்டு பொறுமையாக அமைதியாக இருந்துட்டு, இப்போது மீனவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை வந்து விஷயத்தது இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறது. அரசியலுக்காக பேசாதீங்க. மக்கள் மீனவர்கள் வாழ்க்கையில் அரசியலுக்காக விளையாடக்கூடாது. ப்ராக்டிக்கலாக அன்றைக்கி நீங்கள் ஏன் பேசலை? பாராளுமன்றத்தில் அன்றைக்கி உறுப்பினர்கள் இருந்தீங்க, ஏன் பேசலை? அதுக்கு பிறகு யூபிஏ கவர்மெண்ட்டில் தொடர்ந்து 15 வருடம் ஆட்சியில் இருந்தாங்க. 2004லேருந்து 2014, அதுக்கு முன்னாடி 98லேருந்து ஆட்சி இருந்தாங்க. இப்போலாம் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து திமுக வந்து ஏதாவது ஒரு பீரியடில் மத்தியில் ஆட்சியில் தான் இருந்தாங்க. அது பவர்ஃபுல் அமைச்சரெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலலாம் இதை பற்றி தொடவே இல்லை. ஆனால் இப்போது ஒரு அரசியலுக்காக இன்றைக்கி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்தோடனே நானும் ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். பார்ப்போம் என்ன எப்படி தமிழ்நாடு துண்டாடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க, தமிழ் மக்களை துண்டாடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதில், மக்களினுடைய உயிர்களில் அரசியல் செய்வதை திமுக நிறுத்துவது. நன்றி. கரூர் சம்பவத்தில் ஆளும் கட்சியினர் அண்ணா, கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த சிபிஐக்கு கொடுத்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி தலைமையிலான குழு அதை கண்காணிக்கும்னு சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள். அங்கே என்ன நடந்திருப்பது என்பது அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள், சாதாரண பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது. அதெல்லாம் அவங்க உண்மை வெளியே ஆட்சியில் சார் 41 முறை இவர் சிபிஐ விசாரணை இருக்காரு. ஏன்னா அனிதா மரணம் உட்பட பல. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் சிபிஐ வேணாங்கிறார் சார். என்ன சார், வேற ஏதாவது ரீசன் இருக்குமா சார்? அண்ணா, அதனால தானே நான் சொல்கிறேன், அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற சிபிஐ குழு, சிபிஐயோட விசாரணை இதில் உண்மை ஒளிந்திருக்கிறது. அண்ணா, பல உண்மைகள் ஒளிந்திருக்கிறது. அதை நான் சொல்லல, அங்கே இருக்கிற மக்கள், சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாள், அன்னைக்கு நாள் ஏதோ நடக்க போகுதுன்னு அங்கே சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. நான் எங்கள் ஊர் கரூர் பக்கம் தான். எங்கள் ஊர் பரமத்தி வேலூர் தான் என்னுடைய சொந்த ஊர். எங்கள் ஊர்லேருந்து காவிரி ஆற்று தான்னா எங்கள் சொந்தக்காரங்க நிறையா இருக்காங்க. மக்கள் சொல்கிறாங்க, அன்னைக்கு சாதாரண மக்கள்கிட்டையும் ஒரு பேச்சு இருக்குது, இன்றைக்கி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது விசாரணை அவங்க கையில் விட்டுருவோம், அவங்க விசாரணை கொண்டு வரட்டும். ஆனால் இதெல்லாம் அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ சம்திங் இருக்குது என்பது தான் தெரியும் சார். அதிமுகவிலிருந்து மதுரை வரலும் வந்துகிட்டு இருந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் நம்மளுடைய ராமேஸ்வரம் வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. வர 17ஆம் தேதி நமக்கு அந்த ரயிலானது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரலும் வரும். ஏற்கனவே ரயில் துறை மூலியமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் பாலத்தை நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இதே ராமேஸ்வரத்துக்கு திறந்து வைத்தார்கள். அதுக்கு அடுத்தது செனாப் பாலம், காஷ்மீர்ல அதே மாதிரி ஒரு பாலத்தையும் திறந்து வைத்தார்கள். அதே போல ராமேஸ்வரம் ரயில் நிலையமானது அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ஒரு மிகப்பெரிய ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய சார்பில்
உங்கள் சார்பில், ராமேஸ்வரம் மக்கள் சார்பில், தமிழக மக்கள் சார்பில் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் உங்கள் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். 17ஆம் தேதியிலிருந்து ட்ரெயின் நம்பர் 16343, 16344 அமிர்தா எக்ஸ்பிரஸ் நமக்கு ராமேஸ்வரம் வரணும், வந்துட்டு திருவனந்தபுரம் போக இருக்கிறது. நம்ம பக்தர்களுக்கு இது பயனாக இருக்கும். அன்பார்ந்த ஊடக சகோதரர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பகுதியிலிருந்து அடிக்கடி நம்மளுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2014க்கு பிறகு எப்பொழுதெல்லாம் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்களோ அவர்களை நாம் உடனடியாக மீட்டு கொண்டு வந்து இருக்கிறோம். மீனவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக இங்கிருந்து எல்லை தாண்டி போகிறார்கள். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி மீனவத்துறை அமைச்சராக நான் இருந்தேன். அப்போ நம்ம அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியிலுடைய மீனவர்கள் இன்னும் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கணும் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடியை ஊக்குவிக்கும் விதமாக அந்த ஆழ்கடல்ல போற அந்த போட்டுகளை கிட்டத்தட்ட 60% மானியத்தோட நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே போல இந்த பகுதியில இன்னும் மீன் வளத்தை பெருக்குவதற்காக இந்த ஃபிஷ் ராஞ்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சுகளை விடுற திட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கணும். அதே மாதிரி கேஜ் கல்ச்சர், பக்கத்திலேயே மீன் பிடிக்கிற மாதிரி இந்த கூண்டுல மீன் வளர்க்குற மாதிரி அந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்திக்கொண்டோம். இதையெல்லாம் தாண்டி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சீவிட் என்று சொல்லக்கூடிய கடல் பாசிக்கு இந்தியாவிலேயே முதல் திட்டம் கொடுத்தது நம்மளுடைய ராமேஸ்வரம், அதாவது ராமநாதபுரத்துக்கு தான் இந்த திட்டத்தை கொடுக்கப்பட்டது. அதாவது சீவிட் பார்க், கடல் பாசிக்காக ஒரு பார்க் கொடுத்து நானும் அப்போதைய மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு புருஷோத்தம் ரூபாலஜி அவர்களும் அதை அடிக்கல் நாட்டியிருந்தோம். அதுக்கு பிறகு அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை கொஞ்சம் விரைவுபடுத்தி, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலிமா தான் நம்ம மீனவத்துறை எல்லாமே நிதியெல்லாம் கொடுக்குறோம். அவங்க அதை உடனடியாக நிறைவேற்றினா நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் மாற்று வேலைகள் கிடைக்கக்கூடும். இது ஒரு புறம் நாம் பிரதமரனுடைய மத்ஸ்ய சம்மத யோஜனா திட்டத்தின் கீழே மீன்பிடிய ஆழ்கடலில் போகிறது. இருப்பான்னு போனால் நம்ம அந்தமான் பக்கத்தையெல்லாம் போனால் அங்கே மீன்கள் பிடிக்காமல் மீன்கள் இறந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம அவர்களை ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்காக ஊக்குவித்து கொண்டு இருக்கின்றோம். கடல் தாண்டுவது என்பது அவர்கள் அறியாமையால் அல்லது இயற்கை சீற்றங்களால் அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் எல்லை தாண்டுகிறார். அதையும் நாம் என்ன பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 1,00,000 இந்தியா முழுவதும் 1,00,000 போட்டுகளில் இந்த கருவியானது டிரான்சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியானது நம்ம பொருத்தியிருக்கிறோம். ஜிபிஎஸ் வசதியோடு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எல்லை கடக்கிறோமா கடக்கலையா, அதெல்லாம் சொல்கிற கருவிகளையும் நம்ம, ஏன்னா மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கணும், அவங்களுக்காக ஒரு முன் விழிப்புணர்வுக்காக இதையெல்லாம் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்மளுடைய மீனவர்களானது எல்லை இயற்கை சீற்றங்களால் பல்வேறு காரணங்களால் எல்லை கடக்கும் பொழுது அந்த இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பங்கள் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு அவங்க அங்கே இருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த இதை நம்மளுடைய மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர்ஜி அவர்களுடைய நாலேஜுக்கு ஏற்கனவே நானும் திரு நயனார் அவர்களும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறோம். நம்ம உடனடியாக இன்னும் நான் இன்னைக்கு நைட் டெல்லி தான் போகிறேன், நாளைக்கு மறுபடியும் அவரை சந்தித்து அவர்களை வெளில கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்து அவர்களை சீக்கிரம் நம்ம கூப்பிடுவோம். சார், வந்தே பாரத் ரயில் சேவை தேவைங்கிறது ஒரு பிரதான கோரிக்கையாகவே இங்கே இருக்குது சார். அதுக்கு ரயில்வே அமைச்சர்கிட்ட எதுவும் கோரிக்கை? நிச்சயமானா நம்ம அதுக்கான ஸ்டடி பண்ண சொல்லுவோம். ஏன்னா நிறையா யாத்திரிகர்கள் வர்றாங்க, நமக்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய தேவை இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், இது ஒரு பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், ஒரு சர்வதேச டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆகணுன்றதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது, பிரதமர் நரேந்திர மோடிஜி மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணமாக இருக்குது. அதனால தான் மாண்புமிகு பிரதமர் அவர்களே இங்கே நம்மளுடைய பாம்பன் பாலத்தை திறந்து வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரம் ரயில் நிலையம் விமான நிலையத்துக்கு இணையான ஒரு ரயில் நிலையத்தை நம்ம தனியாருக்கு இணையான ஒரு நல்ல ரயில் நிலையத்தை நம்ம இங்கே சர்வதேச அளவில் கொடுத்துருக்கோம். அதனால் பக்தர்கள் அல்லது பயணிகளினுடைய
கோரிக்கைக்கு ஏற்ப நம்ம அதை ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கான வழி கோரிக்கை நிறைவேற்றுறது. 2023 அக்டோபர் 29 உங்கள் தலைமையில் வந்து டெல்லியில் ஒரு பைலேட்டரல் டாக் நடந்துச்சு மீனவர்கள் அஃபீஷியல்ஸோட. அந்த மீனவர்கள் பேச்சுவார்த்தை என்ன அப்படியே இருக்கு சார் பைலேட்டர்? ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் அதுக்கு பிறகு அந்த துறையிலேருந்து நான் வேறு துறைக்கு போயிருக்கிறேன். ஆனால் அது போனாலும் கூட அதிகாரிகள் மட்டத்தில் தொடர்ந்து பேச்சுகள் நடந்து கொண்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போன 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் ஃபிஷரிஸ் செக்ரட்டரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க அங்கே இருக்கிற இலங்கை ஃபிஷரிஸ் செக்ரட்டரிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை இது என்ன டிப்ளமசி மூலிமா தான் நம்ம பேசி கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அது தொடர்ந்து பேசி நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. நம்மளுடைய இது அந்த கூட்டுக்குழுவானது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு. அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்மளுடைய ஃபிஷரிஸ் மினிஸ்டர், அவங்களுடைய ஃபிஷரிஸ் மினிஸ்டர், அந்த கூட்டம் மட்டும் பல்வேறு உங்களுக்கு அரசியல் சூழ்நிலை தெரியும். கொரோனா வந்தது, கொரோனாவுக்கு அடுத்தது இலங்கையில் அரசியல் சூழ்நிலைகள். அதனால் அந்த ஜாயிண்ட் கமிட்டி என்ற அந்த கூட்டங்கள் மட்டும் தள்ளி, ஆனால் செக்ரட்டரிஸ் லெவலில் கூட்டங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு விஷயங்கள் பேசி பல்வேறு தீர்வுகள் எட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களும் நாம் நடவடிக்கை. சார், குடிநீர் திட்டத்துக்கு 3000 கோடி வந்து மத்திய அரசு வழங்கலன்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் நேரு சொல்லியிருக்காரு சார். நான் இவங்க வந்து முதல்ல அழுகிறத நிறுத்தணும்னா, எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்து கூட சண்டை, எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்து கூட ஒரு குறை சொல்கிறது. அதாவது நிதியானது நாம் எல்லா நேரத்துலேயும் சரியான நேரத்தில் சரியான கணக்கில் சரியான அக்கௌண்ட்ஸில் அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கும். கடந்த 11 வருடங்களில் 2014 இன்றைக்கு வரலுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ரயில்வே துறை ஆகட்டும், விமான போக்குவரத்து ஆகட்டும், ஹைவேக்கள் ஆகட்டும், அல்லது ஜல்ஜீவன் நீங்கள் சொன்ன ஜல்ஜீவன் திட்டம், அல்லது விவசாயிகளினுடைய சன்மான் நிதி, ஏழை மக்களுக்கு அரிசி மாதத்துக்கு கொடுக்குற அரிசி, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், இப்படி இத்தனை திட்டங்கள்லேயும் கூட நம்ம 11 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க நிதி கொடுக்கலன்னு சொன்னாங்க, 100 நாளில் கொடுக்கலன்னு சொன்னாங்க, நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸுக்கு முன்னாடியே கொடுக்கலன்னு ஒரு பொய்யான நீங்கள் யூட்டிலிசிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுக்கணும். அதாவது மத்திய அரசாங்கத்திலேருந்து என்ன அமௌண்ட் வந்தாலும் அது எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, அந்த அக்கௌண்ட்லேருந்து என்னதுக்காக பயன்படுத்தியிருக்கிறீங்க, அதை பயன்படுத்தின அந்த யூட்டிலிசிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே நிதி கொடுக்க போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அது எல்லாமே முறையாக கொடுக்கறதில்ல, காலம் தாமத்துறது, அல்லது வேறு ஒரு அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த டிலே ஆகுது. ஆனால் மத்திய அரசாங்கத்திலேருந்து எந்த டிலேவும் கிடையாது. நாம் சரியான நேரத்தில் சரியான நிதியை கொடுத்து கொண்டிருக்கோம்.